மனுஷன் தேவனை தேடுகிற காரியங்கள்ல, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற காரியங்கள்ல, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மட்டும்தான் மேன்மை உண்டாகும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மட்டும்தான் ஜெயம் உண்டாகும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நாளைக்கு நாள் பலவிதமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறோம், கிறிஸ்து நம்மளை பற்றி கொண்டிருக்கிறார். ஆனபடினால நம்முடைய தேடுதல் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மேல இருக்கணும். நம்ம வேதத்தில் தியானிக்கும் போது இந்த நாள்ல தேவனை அதிகமாய் தேடிய ஒரு மனிதரை குறித்து நம்ம தியானிக்கிறோம். தேவனுக்காய் முதலிடம் கொடுத்தவர், தேவனுக்காய் முக்கியத்துவம் கொடுத்தவர், இந்த தேவனுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று விசுவாசித்தவர், தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டவன், அப்பியாசப்பட்டவன், வாஞ்சித்தவன், தாகமாய் இருந்தவன். அப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த நாளில் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, எதற்காக வேதத்தில் இருக்கிற பாத்திரவான்களை எடுத்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம்னா, சில கிறிஸ்துவுக்குள் நறுமணமான காரியங்களை செய்திருக்கிறார்கள், சிலர் கிறிஸ்துவுக்குள் வந்து பின்வாங்கி போனார்கள். அப்ப கவனிங்க, யார் யாரு கிறிஸ்துவுக்காக பிரகாசிச்சாங்களோ, யார் யாரு கிறிஸ்துவை தேடினாங்களோ, யார் யாரு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்களோ, யார் யாரு கிறிஸ்துவோடைய பார்வைக்கு நற்கந்தமாய் இருந்தாங்களோ அவங்களை தியானித்து அவங்களை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை செவைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை உச்சிதமாய் மாற்றணும். இதற்காக தான் நம்ம வேதத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷங்களை எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவ எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை உச்சிதமாகும். எந்த அளவுக்கு தேவனை தேட முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மேன்மையாகும். அதனால எப்பொழுதுமே தேவனை தேடுகிற காரியத்துல ஒரு தாகம் உள்ளவர்களாய், ஒரு வாஞ்சை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எதையோ தேடுது. இன்னைக்கு உலகம் எதையோ தேடி அதன் பின்னாடி அலைந்து கொண்டிருக்குது. நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. எப்பவும் நமக்குள்ள சிந்தனை இருக்கணும், நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் ராஜ்யத்துக்குரியவன், நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன், நான் தேவனுக்குரியவன். அதனால நான் இந்த உலகத்தை போல ஒருபோதும் வாழ முடியாது, இந்த உலகத்தை போல ஒருபோதும் வாழ கூடாது. அப்ப பாருங்க, நம்ம எப்படி வாழணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களை முன்மாதிரியாக வைத்து அவர்களை பார்த்து அவர்களை போல நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க கூடாது. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள், தேவனை தேடினவர்களை பார்த்து அவர்களை போல நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? சீரமைக்கணும். நம்முடைய வாழ்க்கையை செவைப்படுத்தணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருபோதும், பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஒருபோதும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் முன்மாதிரியாக வைத்து விடாதீங்க. உங்கள் முன்மாதிரி எல்லாம் ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். ஹல்லேலூயா. இந்த நாளைக்கு கூட நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 1 முதல், லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 1 முதல் 9 வசனங்களை நம்ம இந்த நாளில் தியானத்துக்காக எடுக்கிறோம். நல்ல கவனிங்க, வாசிக்கலாம். 1வது வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து, இயேசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நல்ல கவனிங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மனுஷன் யார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இவன் யாரா? ஆயக்காரன். இந்த சகேயு யாரு? ஆயக்காரன். ஆயக்காரனா யாரு? ஆயக்காரன் என்பவர் வரி வசூல் செய்கிறவர். இப்ப இந்த சகேயு யாருன்னு கேட்டீங்கன்னா, வரி வசூல் செய்கிறவன் மட்டுமல்ல,
வரி வசூல் செய்கிறவர்களின் தலைவன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஆயக்காரனாகிய சகேயு ஆயக்காரர்களின் தலைவனா இருக்கிறான். இவன் சகேயு, இவன் உண்மையிலேயே வரி வசூல் பண்றது யாருக்கு வரி வசூல் பண்றான்னா, ரோமனுக்கு வரி வசூல் பண்றான். ரோம ராஜ்யத்துக்கு வரி வசூல் பண்றான். ரோம ராஜ்யபாரத்துக்கு வரி வசூல் பண்றான். ஏன்னா அந்த நாட்கள்ல ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ரோமர்கள். இப்போ இந்த வரி வசூல் பண்ணுகிறவர்களின் தலைவனாகிய சகேயு, இவன் ஒரு ரோமனா? ரோம ராஜ்யத்துக்கு தான் வரி வசூல் பண்றாங்க. இந்த சகேயு ஒரு ரோமனான நம்ம கொஞ்சம் அந்த நாள்ல சரித்திரத்துக்குள்ள போகிறோம். முன்னாடி எப்போதுமே நம்ம எந்த பாத்திரவான்கள் எடுத்தாலும் சரித்திரத்தை தான் பார்ப்போம். ஆனால் இடையில கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டோம், சரித்திரத்தை விட்டுக்கிட்டு செய்திக்குள்ள போயிட்டோம். இந்த நாளில் இந்த சகையுடைய சரித்திரம் நமக்கு வந்து தேவை. ஏன்னா பிறப்பால இந்த சகையு ஒரு யூதன். ஆனா கவனிங்க, இந்த யூதனாகிய சகைவை எல்லா யூதர்களும் வெறுக்கிறாங்க. வேத பாரகர்கள் யூதர்கள், பரிசேயர்கள் யூதர்கள், சதுசேயர்கள் யூதர்கள், இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா சகைவை பார்த்தா வெறுக்கிறாங்க. சகைவை பார்த்தா இவங்களுக்குள்ளால ஒரு பெரிய எரிச்சல் உண்டாகுது. சகையு மேல அவ்வளவு கோபம் உண்டாகுது. சகையு மேல, அதாவது வேத பாரகர் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, சகையு தாண்டி போன உடனே உமிழ்ந்து காதித்து போவாங்களாம் சகையுக்கு பின்னாடி. அவ்வளவு யூதர்களுக்கு யூதனாகிய சகையு மேல வெறுப்பு. காரணம் என்ன? இவன் வரி வசூல் பண்றவன். அல்ல கவனிக்க, இவ்வளவு வெறுப்பை சம்பாதித்த ஒரு யூதனாகிய சகையு எப்படி ரோமனுக்கு வரி வசூல் பண்ணுகிற அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான்? ரோமனுக்கும் இந்த யூதனாகிய சகைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, நல்ல கவனிக்க, தேசத்தை ஒரு காலத்தில், அதாவது நான் சொல்றது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உள்ள நாட்கள் சொல்றேன், அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் வரைக்கும், சகையு காலம் வரைக்கும் உள்ளது நான் ஒரு சின்ன சரித்திரமாய் விரிவாய் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த சகையு யூத வம்சம்னா என்ன வம்சம்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாமின் வம்சம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்றதுனால இவன் ஆபிரகாமின் வம்சம் அல்ல, இயற்கையாவே இவன் ஆபிரகாமின் வம்சமாகிய யூத குலத்தை சேர்ந்தவன். நல்ல கவனிங்க, அசிரியர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாங்க. முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தைய நாட்கள்ல அசிரியர்கள் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னாக்கி, அசிரியரையும் சீரியரையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் அடித்து தகர்த்து என்ன பண்ணாங்கன்னா, பாபிலோன் எல்லாத்தையும் உடைச்சி எல்லாரும் மேல யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயித்து பாபிலோன் ராஜ்யபாரம் பண்ண தொடங்கினாங்க. அப்போ அசிரியாங்கிறது ஒரு பெரிய வல்லரசு. அதெல்லாம் உடைச்சி இன்னும் பல நாடுகளை பாபிலோன் பிடித்தார்கள். வேதத்தில் பார்க்கிறோம்ல, நேபுகாத்நேச்சார் சொல்றாரு தெரியுமா, என்னுடைய ராஜ்யம் மகத்தான ராஜ்யம் சொல்றாருல, அதே போல கிட்டத்தட்ட பல நாடுகளை பாபிலோன் பிடிச்சாங்க. பாபிலோன் பிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த நாடுகளில் இருக்கிற அவங்க வழிபடுற வழிபாடுகளை உடைச்சாங்க. அப்படிதான் எருசலேமுக்குள்ளால இறங்கி தேவனுடைய ஆலயத்தை இடித்து சுட்டரித்தார்கள் பாபிலோன். எருசலேமில் இருந்த அத்தனை யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார். பாருங்க, இந்த பாபிலோன் பறந்து வளர்ந்த ஒரு பெரிய ராஜ்யமா இருந்துச்சு. இந்த சரித்திரம் தேவை, அதனால இந்த சரித்திரத்தை எடுக்கிறேன். அநேகர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த சகையு ரோமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எனக்கு இந்த சரித்திரம் நமக்கு தேவைப்படுது. நல்ல கவனிங்க, இந்த பாபிலோன் அநேக நாடுகளை பிடிச்சு ஒரு பெரிய வல்லரசா இருந்தாங்க. இந்த பாபிலோனை பெர்சியா அப்படிங்கிற ஒரு ராஜ்யபாரம் பாபிலோனை அடித்து தரைமட்டமாக்கி அது ஸ்டெப்படுத்து பெரிய நாடாச்சு. அது பாபிலோனை மட்டுமல்ல, இன்னும் கிட்டத்தட்ட நிறைய நாடுகளை அடித்து ஜெயித்து
அது அதை விட ஒரு பெரிய வல்லரசாய் மாறிச்சு. அந்த பெர்சியா நாடுல தான் பெர்சியா நாடு தான் எஸ்தர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பெர்சியா நாடு ராஜா தான் எஸ்தர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கலாம், சூசான் நாட்டின் ராஜா அகாஸ்வேரு 127 பட்டணங்களை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த ராஜ்யபாரத்துக்கு பேர் வந்து பெர்சியா. நல்ல கவனிங்க, பெர்சியா 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தான். எஸ்தர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த குறிப்பு இருக்குது. இந்த பெர்சியா ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த பெர்சியா மேலே படையெடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம். பெர்சியாவை மட்டுமல்ல, பெர்சியா 127 நாடுகளை கொண்டிருந்த ராஜாவை அடுத்து 127 நாடுகளை பிடித்து கொண்டது மட்டுமல்ல, இன்னும் அநேக இடங்களை அடிச்சு ஜெயிச்சு நாடுகளை பெற்றுக்கொண்டு பெரிய வல்லரசா மாறினாங்க. அதுல அந்த அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துடைய 3வது அரசர் தான் யார் தெரியுமா? அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டர்ல கிபி இல்ல கிமு. ஒருவேளை அப்ப கிட்லர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்லர்லாம் 1900 நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, இதுல ஒரு 120 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் கிட்லர். அதனால கிட்லர் வாழ்ந்த காலம் வேறு, அலெக்சாண்டர் வாழ்ந்த காலம் வேறு. அலெக்சாண்டர் வாழ்ந்த காலம் கிரேக்கு ராஜ்யம். இப்ப கிரேக்கர்கள் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. எல்லா பட்டணங்களையும் தகர்த்து கிட்டத்தட்ட உலகத்தில் 60% இடங்களை 60% நாடுகளை அவங்க பிடிச்சிட்டாங்க. யாரு? கிரேக்கர்கள். இப்ப கவனிங்க, இந்த கிரேக்கர்களை தகர்த்து கிரேக்கர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்களுடைய நாடை பிடித்தது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் 80% நாடுகளை தன் வசமாக்கிய அரசு தான் ரோம் அரசு. ரோம் சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலேயே 80-85% இடத்தை அவங்க ஆளுகை செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை பெருசா மாத்திட்டாங்க. இப்ப இந்தியாலாம் எங்க இருந்துச்சு? இந்தியா எங்க இருந்துச்சு? இலங்கை எங்க இருந்துச்சு? கத்தார் எங்க இருந்துச்சு? சவுதி எங்க இருந்துச்சுன்னா, நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்முடைய பேக்ரவுண்டு. இதெல்லாம் எப்போ உருவாச்சுன்னா 1900க்கு பின்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷங்களுக்குள்ளாதான் இந்தியா எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு பெயர் கொடுத்து நாடுகள் சுதந்திரம் பெற்று. இப்போ நான் கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள நாட்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க, கடைசியா ரோம் அரசு உலகத்தில் 80-85% இடத்தை ஃபுல் பண்ணிட்டாங்க. பெரிய வல்லரசாய் மாறிட்டு. இப்போ இந்த ரோம் அரசு தான் என்ன செய்யணும்? எரிகோவா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வரி வசூல் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ரோமருக்கு இருக்கு. இப்போ எல்லா இடங்கள்லையும் போய் வரி வசூல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆட்கள் இல்லாதனால இப்ப அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல எப்படி வரி வசூல் செய்யலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி, அந்த பிளானின் அடிப்படையில், அந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, ரோம அரசுல இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொரு இடமா வராங்க. அப்படி வரும்போது தான் எரிகோவுக்கு வந்தாங்க. யாருடைய சரித்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மறக்க கூடாது, சகையு. நல்ல கவனிங்க, இப்ப எரிகோவுக்கு வந்துட்டாங்க. எரிகோல வந்து கிட்டத்தட்ட ரோம அதிகாரிகள் எரிகோல இருக்கிற ஜனங்களுக்கு வரி விதிக்கிறாங்க. இப்ப எரிகோல இருக்கிற ஜனங்களுக்கு வரி விதிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, எரிகோங்கிறது பழைய காலத்துல யோசுவா யுத்தம் பண்ணின பட்டணம் அல்ல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த பட்டணம். இந்த எரிகோ வந்து ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய பட்டணம், பயங்கரமான வியாபாரம் நிறைந்த ஒரு பட்டணம். பலவிதமான பொருட்களை கொண்டு பிசினஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய பட்டணம்னு சொல்லலாம். இந்த பட்டணத்துக்குள்ளால வந்து இந்த ரோமர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வரி விதிச்சாங்க. வரி விதிக்கிறது எப்படி விதிச்சாங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு 10 ரூபா வரி. ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு. நல்லா கவனிக்கணும், யூதாசுடைய வளர்ச்சி எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு குடும்பத்துக்கு வரி ஒரு மாசத்துக்கு 10 ரூபா. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாசம் மாசம் வந்து நாங்கள் வரி வசூல் பண்ண முடியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வருஷ வரியை சேர்த்து கட்டுங்கன்னு சொல்றாங்க.
ஒரு வருஷ வரி எவ்வளவு? 120 ரூபாய். ஒரு வருஷ வரியை நீங்க சேர்த்து கட்டுங்கன்னு சொல்லும் போது ஜனங்களால கட்ட முடியாது. கட்ட முடியுமா? ஒரு வருஷத்து வரி சேர்த்து கட்ட முடியல. அப்போ நல்லா கவனிங்க, வடக்கு பக்கம், தெற்கு பக்கம், கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம்னு ஒதுக்குறாங்க. இப்ப மேற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் வைங்களேன். இந்த 1000 வீடுகளுக்கு வரி கட்டுறதுக்கு உங்களை யாராவது ஒதுங்க இருக்கீங்களா? இந்த 1000 வீடு மொத்த வரியையும் ஒரு ஆள் கட்டணும். கட்டிக்கிட்டு இவங்கள்ட்ட மாசம் மாசம் வசூல் பண்ணிக்கலாம். இப்ப நல்ல கவனிங்க, இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கிற பிரீனா சொல்றா, என்னால் 1000 வீட்டுக்கு வரி கட்ட முடியாது, நான் என்ன செய்யறேன், 500 வீட்டுக்கு நான் வரி கட்டுறேன் அப்படின்னு. இப்போ ரோமர் சாம்ராஜ்யம் என்ன செய்யுதுன்னா அதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குது. இவங்க என்ன பண்ணலாம், 10 மாச வரி, அதாவது 100 ரூபாய இந்த குடும்பத்துக்காக அவங்க கட்டணும். 120 ரூபாயாக மாசம் மாசம் 10 ரூபாய் வச்சு என்ன செய்யலாம், வசூல் பண்ணலாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்க வினு பிரதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு 1000 குடும்பங்களுக்கு நான் வரி கட்டுறேன் அப்படின்னு. இப்போ வினு பிரதருக்கு என்ன செய்யறாங்கன்னாக்கி அதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க, அதுக்கான அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. பின்னாடி இருக்கிற பிரதர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியாவில் நான் ஒரு 500 பேர்த்துக்கு வரியை கட்டுறேன். இப்போ இவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு மொத்தமாக சேர்த்து 100 ரூபா வரியை கட்டிக்கிட்டு மாதம் மாதம் போய் எவ்வளோ வசூல் பண்ணலாம், 120 ரூபா வசூல் பண்ணலாம். 12 மாதமும் 120 ரூபாய் வசூல் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ஏரியாலையா நான் 500 பேர்த்துக்கு கட்டுறேன், நான் 1000 பேர்த்துக்கு கட்டுறேன், இப்படியே சொல்லும்போது இங்கே ஒரு பெரிய முரட்டு பணக்காரன் இருக்கிறான், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவன் சொல்றான், கிட்டத்தட்ட இந்த வடக்கு பகுதிக்கும் இந்த மேற்கு பகுதிக்கு சேர்த்து மொத்த 5000 குடும்பங்களுக்கான வரியை நான் கட்டிடுறேன். இந்த 5000 குடும்பங்கள்டையும் வரி வசூல் பண்றது நான் வசூல் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பணக்காரன் இல்லை, இவனுக்கு ஒரு முக்கியத்துவம். ஏன், இவன் கிட்டத்தட்ட வடக்கு பகுதியும் எடுத்துட்டான், மேற்கு பகுதியும் எடுத்துக்கிட்டான். கிட்டத்தட்ட 5000 வீடுகளுக்கான வரி பணத்தை இவன் கட்டுறான். அதனால ரோம் அரசு என்ன செஞ்சிச்சுன்னா இவனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. ரோம் அரசு இவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்துச்சு. ரோம் அரசு இவனுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்துச்சு. பாருங்க, இந்த மனுஷன் யாருன்னு கேட்டா சகையு. இவன் பெரிய ஐஸ்வர்யவான். இவன் என்ன செய்யறான்னா, கிட்டத்தட்ட இந்த வடக்கு பகுதிக்கும் இந்த மேற்கு பகுதிக்கு மட்டுமல்ல, தேவைப்பட்ட கிழக்கு பகுதிக்கும் மொத்தமான வரி பணத்தை கட்டுறேன். இவங்கள்ட்ட வரி வசூல் பண்றது என்னுடைய பொறுப்புன்னு சொன்ன உடனே ரோம சாம்ராஜ்யத்துக்கு வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு, மக்களுக்கு ஆயிடுச்சு. 12 மாசம் வரி பணத்தை மொத்தமா கொடுக்க முடியல, ஆனா மாசம் 10 ரூபான்னா ஈஸியா கொடுத்துடலாம் அப்படின்னு ஜனங்களுக்கும் சகைவை நினைச்ச ஒரு சந்தோஷம், ரோம ராஜ்யத்துக்கும் சகைவை நினைச்ச ஒரு சந்தோஷம். இந்த சூழ்நிலையில ரோம ராஜ்யம் என்ன பண்ணுச்சுன்னா, இவன் முரட்டு பணக்காரன், வருஷம் இவன் கிட்டத்தட்ட எல்லா ஜனங்களுக்கும் வரி கட்டிடுவான்னு சொல்லி இவனுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் பாருங்க, சகையுடைய சத்தத்தை எடுத்தா சகையு எந்த ஒரு மனுஷன் மேல எந்த ஒரு ஆதிக்க செலுத்த முடியும். ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்தை சகையு எங்க வச்சிருந்தான், பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தான். ரோம சாம்ராஜ்யத்தில் சகைக்கு ஒரு பேரு, ஒரு அங்கீகாரம், ஒரு உயர்வு, ஒரு ஸ்தானம் கொடுத்ததுனால சகையு இப்ப என்ன பண்றான், அவன் நினைச்சேதான் வாழ்க்கை. அவனை யாரும் கேட்க முடியாது, அவனை யாரும் நெருங்க முடியாது, அவனை யாரும் தொட முடியாது அப்படின்ட்டு இப்ப வரி வசூல் பண்றான். எப்படி வரி வசூல் பண்றான்னா, மாசம் 10 ரூபா 12 மாசம் ஜனங்க கொடுக்கணும். இப்போ இவன் என்ன செய்வான்னா, ஒரு வார்த்தை சொல்றான்ல, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால். இவன் என்ன அநியாயம் செய்தான் தெரியுமா? இப்போ நம்ம பிரதர் இருக்காங்கல்ல, ஒரு பேர் என்ன பிரதர், வாயில டக்குன்னு வர மாட்டாங்க, ஃப்ராங்கோ. இப்போ சகையு என்ன பண்றான்னா, எதியோ பண்றது வாசல்ல உட்கார்ந்து பார்த்து வரி வசூல் பண்ற நாட்கள் வரும்போது, இப்போ ஃப்ராங்கோ கூப்பிட்டு, ஃப்ராங்கோ நீங்க வரி கட்டியாச்சான்னு கேட்பான்.
ஃப்ராங்கோ நாளைக்கு தரனே அப்படின்வாரு. சரி போங்க அப்படின்ட்டுருவான். இப்போ ஃப்ராங்கோ என்ன பண்ணுவார், 4 பேர் முன்னாடி கேவலப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அவன் அந்தஸ்தில் கூடவன், அவனுக்கு இந்த பாவப்பட்டவங்களுடைய வழி தெரியலை. இப்போ ஃப்ராங்கோ என்ன பண்ணிடுவார், 4 பேர்த்துக்கு முன்னாடி கேவலப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி என்னமோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, நாளைக்கு கொண்டு வரியை கட்டிட்டாரு. வரியை கட்டின உடனே ஃப்ராங்கோ கிட்ட வச்சு என்ன பண்ணுறாரு, நான் தான் சகையு எழுதுகிறேன், ஃப்ராங்கோ இந்த மாதம் வரி செலுத்தி விட்டார், 10 ரூபாய் பெற்றுக்கொண்டு எழுதியாச்சு. ஓகே போயிட்டு வாங்க, அடுத்த மாதம் கரெக்டாக வரியை கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். 5ஆம் தேதி ஃப்ராங்கோ வரி கட்டியாச்சு. 20ஆம் தேதி மறுபடியும் ஃப்ராங்கோ அந்த பாதைக்கு போயிட்டு இருக்காரு. ஹலோ சார் ஃப்ராங்கோ, இங்கே வாங்க வாங்க வாங்க, நீங்கள் ஏன் வரி கட்டலை? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஏன் வரி கட்டலை? இப்போ ஃப்ராங்கோ சார் நான் 5ஆம் தேதி வரி கட்டுறேன். இல்லையே, இங்கே வாங்க நோட்டை பாருங்க, இல்லையே, அழிச்சிடுவான். இல்லையே நீங்கள் வரி கட்டலையே. இப்போ ஃப்ராங்கோ சொல்றாரு, ஐயோ நான் வரி கட்டிட்டேனே. இல்லை நோட்டை பாருங்க, நீங்கள் வரி போன மாதம் கட்டினீங்க, ஜனவரி கட்டினீங்க, பிப்ரவரி கட்டினீங்க, மார்ச் கட்டினீங்க, ஏப்ரல் கட்டாலும் நீங்கள் ஏனோ. இப்போ ஃப்ராங்கோ என்ன செய்யணும், கூட 10 ரூபாய் அந்த மாதத்துல கட்டணும். இப்படியே இஸ்ரவேல் ஜனங்களோட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அதான் சொல்றான், நான் அநியாயமாக இடத்தில் வாங்கினது உண்டானால், நல்ல கவனிங்க, இப்படியே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஒரு பக்கம் கொள்ளையடிக்கவனாக இருந்தா, ஒரு பக்கம் வசூல் என்கிற பேர்ல இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை பாதிக்கிறவனாக இருந்தா, இன்னொரு பக்கம் ரோம ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்தா. இப்பதான் பாருங்க, ஜனங்களுக்கெல்லாம் சகை மேல அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம். ஏன்னா இவ்வளவு இடங்களுக்கு சகை பணம் கட்டுறா, இவன்றது மீள முடியல. என்ன ஒருவன் வந்து நம்மளை மீட்டு நமக்காக வரி பணம் கட்டுவானா, சகையமாக பெரிய செல்வம் தான் இல்லை. நல்ல கவனிங்க, இப்போ ஒட்டுமொத்த யூதர்களுக்கும் சகையுனா வெறுப்பு, சகையுனா எரிச்சல், சகையுனா கோபம். ஆனா சகையுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் புறக்கணிப்பு, எல்லா இடத்திலும் ஒதுக்கப்படுற சூழ்நிலை. எந்த ஜனங்களும் சகையோடு சகஜமா பேசுகிற வழக்கம் இல்லை. எல்லாருமே சகையை ஒதுக்குனாங்க. இதயத்தில் ரொம்ப காயப்பட்டு போயிருக்கிறான். பாருங்க, அநேகருடைய பார்வைக்கு வசதி உள்ளவன் தான், அநேகருடைய பார்வைக்கு பணக்காரன் தான், எல்லா செழிப்பும் இருக்குது, எல்லா வாழ்வாதார வசதிகள் இருக்குது. ஆனா இதயத்திலேயோ சமாதானம் இல்லை, இதயத்தில் சந்தோஷம் இல்லை, இதயத்தில் மகிழ்ச்சி இல்லை. பக்கத்தில் கையை விட்டு சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் இப்படியே வச்சிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. நீங்க செல்வ சீமானாய் மாறிட்டீங்கன்னா சமாதானத்தை இழந்து போயிருவீங்க, சந்தோஷத்தை இழந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிற நல்ல பாதைகளுக்காக நன்றி. இப்ப கவனிங்க, இப்பதான் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்? இயேசு எரிகோவுக்கு வருகிறார். இப்ப பாருங்க, நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு தனிமையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சகையு இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்படுகிறார். இந்த இயேசு ஒரு யூதன், நம்முடைய குலத்தை சார்ந்தவர். ஆனா இந்த இயேசு அநேகருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறார், அநேகருடைய வியாதியை சுகமாக்குகிறார், அநேகருடைய பாவங்களை சுகமாக்குகிறார், அநேகருடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், அநேகருடைய காரியங்கள், அநேகருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்கிறார் சொல்லி சகையு கேள்விப்படுறார். இந்த லூக்கா புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. வாசித்து போகிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா சரித்திரத்தை முடிக்க முன்னாடியே நேரம் போயிடுச்சு. இப்போ கவனிங்க, இப்போ சகைக்குள்ளால ஒரு ஆசை என்னன்னா, இந்த மனுஷனுக்கு பின்னாடி, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி எத்தனை பேரோ போகிறான், எல்லாம் விட்டுக்கிட்டு போகிறாங்க, ஐஸ்வர்யங்களை விட்டுட்டு போகிறான், சம்பத்தை விட்டுட்டு போகிறான், குடும்பங்களை விட்டுட்டு போறான், தொழிலை விட்டுட்டு போறான். அப்படி விட்டு என்னதாயா இருக்கு, எப்படியாவது போய் பார்க்கணும்னு சொல்லி சகையை வாழான். யாரை பார்க்க? அவன் சும்மா வரல, இருதயத்திலிருந்து பயங்கரமான தேடல். இயேசுவை வாழ்க்கையில நான் பார்த்தே ஆகணுங்கிற வாஞ்ச, இயேசுவை நான் பார்த்தே தீரணுங்கிற தாகம். ஏன்னா சகை வாரம் பாருங்க, வரும்போது இயேசு வருகிற வழியில் இயேசுவை பார்க்க திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் சகை போய் முட்டியிருப்பான்.
இவன் யாரு? குள்ள மனுஷன். இப்போ முட்டியிருப்பான். இந்த இடையோடு நுழைஞ்சலான்னா ஒதணும். டே பரிசுத்த தேவன் வராது, பாதி ஆகிய உனக்கு இங்கே என்ன வேலை, போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் இடம் கொடுக்க மாட்டாங்க. இங்க நுழையுதான், அங்க நுழையுதான், அங்க நுழையுதான். எப்படியாவது இயேசுவை பார்த்துட மாட்டோமா? எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு விசை இந்த இயேசுவை தரிசிக்க மாட்டேனா? அனைவருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற இந்த இயேசுவை ஒரு விசை பார்க்கிற சாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அங்கங்க முட்டுறாங்க. இயேசுவை தேடுகிற இந்த வேளையில அவனுடைய ஆணவம் போச்சு, அவனுடைய கர்வம் போச்சு, அவனுடைய கௌரவம் போச்சு. எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு ஒரு குழந்தைய போல அங்கே இங்கே முட்டுவான். இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். முடியல, ஒருத்தனை விட மாட்டேங்க, எல்லாம் நெருங்கிட்டு இருக்கிறான். இப்பதான் என்ன முடிவு எடுக்கிறான்? நான் இந்த இடத்துல நான் முடிவெடுத்து நான் எடுத்தமா முடிவெடுப்பேன். அங்க முட்டியாச்சு, இந்த அண்ணனுக்கு இடையோட போய் பார்க்கலாம், இந்த அண்ணன் விட மாட்டேங்கிறாரு. அந்த அக்காளுக்கு இடையோட போய் பார்க்கலாம், அந்த அக்கா விட மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. இனி என்ன செய்யலாம்? திரும்பி போகலாம். ஒரு 4 துள்ளி குதிச்சு பார்க்கலாம்னா நான் யாரு? கட்டையன். சான்ஸ் இல்லை. இனி ஒரு வழி, வாய்ப்பு இல்லை, திரும்பி போகலாம் அப்படின்னு நான் முடிவெடுப்பேன். ஆனால் சகை அப்படி முடிவெடுக்கல. ஒண்ணு இன்னைக்கு இவரை பார்த்தே ஆகணும். இவரால் என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு செய்ய முடியும், அதனால நான் அவரை பார்க்கணும். ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளால இந்த வாஞ்சனைக்கு இல்லைங்க. அப்படியே சபைக்குள்ள வந்தா ஏனோ தானொன்னு கடமைக்கு வருகிற ஞாயிறு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சமாதானம் இல்லை, திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிம்மதி இல்லை, ஏதாவது ஒரு சஞ்சலம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க நல்லா ஜாலியா இருக்கிறீங்க. ஏன்? நம்மெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை தேவனை தேடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்போம், ஞாயிற்றுக்கிழமை வேதத்தை படிப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பற்றி பேசுவோம். ஒரு நாள் பரிசுத்தவான்கள். மற்ற நாள்லாம் ஏன் நிம்மதி இல்லை? பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது விடுதலை. இன்னைக்கு இந்த வீட்டுக்குன்னா இந்த குடும்பத்துக்கே விடுதலை வந்துருச்சு. சாபத்திலிருந்து விடுதலை. மற்ற மனுஷன் இவனை குறித்து எத்தனை சாபம் போட்டாலும் அத்தனை நம்ம எப்படி சாபம் போடுவோம்? நம்ம எப்படி சாபம் போடுவோம்? இவன் வழங்குவானா? இவன் பிள்ளை வழங்குமா? இவன் செய்கிற பாவத்தெல்லாம் இவன் பிள்ளை அனுபவிக்கும், அப்படிதானே சாபம் போடுவோம். நம்ம போட மாட்டோம். நம்ம ரொம்ப நல்லவங்க. நம்ம அடித்தாலும் உதைத்தாலும் ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறுகண்ணத்தை திருப்பி காட்டுகிற கோஷ்டிகள் நம்மளை பத்தி என்ன சொல்லட்டு நம்ம முழுமுழுக்க மாட்டோம். அப்படிதானே? இல்லையா? ஆமேன் வரலைய? எல்லாம் 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 திருப்பி வலிச்சு கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிற கோஷ்டியா நீங்க? பிரதர், நாங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவாங்க பிரதர். அடிச்சாலும் காரி துப்புனாலும் நாங்கள் தொடச்சிக்கிடுவோம் பிரதர். நல்ல கவனிங்க, சகையுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சாபங்களை, நிம்மதி இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சகையுடைய வீட்டுக்கு, அவன் வீட்டுக்குன்னா சகைக்கு, அவன் மனைவிக்கு, அவன் பிள்ளைகள், மகள், மகன், ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தான் மருமகன், மருமகள், பேர பிள்ளைகள் இருந்தா, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன வந்துச்சு? விடுதலை வந்துச்சு. ஏன்? தேடுறாங்க. கூட்டத்தில் முட்டி பார்க்கலாம், மோதி பார்க்கலாம், முடியல, திரும்பி போயிடலாம், திரும்பி போகல, ஓடுறான் சின்ன பிள்ளையை போல. அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் குழந்தையை போல. இவன் குழந்தையா மாறிட்டான், சகி குழந்தையாயிட்டான். பாருங்க, எவ்வளவு அதிபதி, எவ்வளவு ஐஸ்வர்யவான், எவ்வளவு உச்சிதமானவன், எவ்வளவு கனத்துக்குரியவன், எல்லாராலும் போற்றப்படுகிற ரோம அரசால் அங்கீகரிக்கப்பட்டவன். இவன் எப்படி ஓடுறான்? சின்ன பிள்ளை மாதிரி ஓடுறாங்க. பகுதி சொல்லுங்க, கிறிஸ்துவை தேடுறீங்களா? குழந்தையா மாறுங்க, குழந்தையா மாறுங்க. சகையும் குழந்தையாவே மாறிட்டான்.
சகையை ஓடுறான், அப்படியே முன்னாடி ஓடுறான். யாரு எனக்கு வழிவிடு, வழிவிடாம போ, கவலை இல்லை, நான் முன்னாடி ஓடி போய் அந்த மரத்துக்கு மேல ஏறி இயேசுவை பார்க்காம இருந்து போக மாட்டேன். நம்ம கூடுகையில இயேசுவை பார்க்கலாம், நம்ம கூடுகையில் இயேசுவை பார்க்க முடியும், இயேசுவை உணர முடியும், இயேசுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அவரோட மகிமையான காலம் நம்ம மேல அமர்கிறத நம்மளால உணர முடியும். ஆனா தேடணும், தேடணும். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. நீர்தானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மைதானே பற்றி கொண்டே. அனுபவம் தாங்க அவரை தேடுற அனுபவம். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். என்ன நிரப்புங்க, என்ன மூடுங்க. உங்களை நான் அனுபவிக்கணும், உங்களை நான் ருசிக்கணும், உங்களை நான் உணரணும், உங்களோடு நான் உறவாடணும். இந்த அனுபவம் சகைக்குள்ள இருந்துச்சு. ஏன் தாகம், ஏன் வாஞ்ச, ஏன் ஏக்கம், அவரை பார்க்காம போகக்கூடாது. சரித்திரம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் இந்த சந்திப்புக்கு பின்னாடி அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அலைந்து அவருடைய எல்லா காரியங்களும் முன்னின்று செயல்படுறவனா இருந்தானா. நல்ல கவனிங்க, அங்கேயும் ஓடுறான். கடைசியா ஒரு சின்ன பையனை போல, ஒருவேளை நானா தான் கண்டிப்பா ஏற மாட்டேங்க. காட்டத்தி மரங்கிறது சும்மா நாட்டு அத்தி மரம் அல்லது, காட்டத்தி மரம். அதுக்கிட்ட கட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். காட்டத்தி மரம் வேதம் சொல்லுது, அது நாட்டு அத்தி மரம் அல்ல, காட்டாத்தி மரம். அந்த காட்டாத்தி மரத்தை இவன் ஆளுக்குள்ள கெட்டு பிடிச்சு யாரான அவனுடைய அனுபவத்தை பாருங்க, குழந்தையாவே மாறிட்டான். அவருடைய சத்தத்தை கேட்கணுமா? தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கணுமா? உங்க ஸ்டேஜை விட்டு இறங்குங்க. அவரை தேடுறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. அவருடைய சத்தத்துக்கு பாருங்க, இவன் பார்த்தா போதும்னு யாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன குழந்தைய போல பார்த்தா போதும். அதை என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்த்தா போதும்னு யாருன்னா, ஆனால் அவரு என்ன செஞ்சாரு? சகைவே பேசினார். அவர் இவன் பார்க்கணும்னு துடிச்சா. பக்கத்தில் கை கொடுக்கலாம், நீங்க பார்க்கணும்னு தேடுங்க. அவர் உங்களோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுவார். ஏன்னா உங்க தாகத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய பிரயாசத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய அபியாசத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால எல்லா சூழ்நிலையிலும் ஒண்ணு நான் அவரை தேடணும். அது மட்டும் என் வாழ்க்கையில போதும். இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட எல்லா ஸ்தானமும் அழிந்து போகணும். சகையை பிடிச்சுக்கிட்டான். என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய தகுதி, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த இயேசுவுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அவர் மட்டும் போதும் என் வாழ்க்கையில. அதான் பாருங்க, இயேசு சொல்றாரு, சகைவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னோடு கூட வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு வர்றேன் அப்படிங்கிறாரு. இதை பார்த்த ஜனங்கள்லாம், இவர் பாவியான மனுஷனுக்கு வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி அற்பமா பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த பாவிய இவர் எப்படி அங்கீகரிக்கிறாரு? சகைவே நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, ஒன்னுன்னா அங்கீகரிக்கன்னு அர்த்தம். எந்த ஒரு பாவியையும்
அங்கீகரிக்கிற ஒருவர் இருக்கிறார்னா அவர் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. சகை உலகத்துக்கு பாவிங்க, உலகத்துக்கு பாவிதான். ஆனா என் தேவனுடைய பார்வைக்கு சகை நீதிமான். ஏன்னா என் தேவன் சகையுடைய பிரயாசத்தை பார்த்தாரு, அபியாசத்தை பார்த்தாரு, அவனுடைய தேடுதலை பார்த்தாரு. இவன் எது எப்படிப்பட்ட எதுனா எனக்காக எதை வேணாலும் விட்டுக்கிட்டு இவன் என் பின்னாடி வருவாங்கிறத கத்த பார்த்தாரு. நம்ம என்ன சொல்றோம்? அழைக்கப்பட்ட அழைப்பு நமக்கு. கவனிங்க, நம்மளை ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா இந்த உலகத்தில் நல்ல வீடு வச்சு கார் வாங்கி நல்ல ஐஸ்வர்யவானா நல்ல வசதி உள்ளவனா இருக்கிறதுக்காக இல்லை, ராஜ்யத்துக்கு போகும்படியாக. இந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக நான் இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழப்பேன், ராஜ்யத்தை இழக்க மாட்டேன், ராஜ்யத்தை இழக்க மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த உலகத்தில் எதை வேணாலும் நீங்க இழங்க, ராஜ்யத்தை இழந்து விடாதீங்க. பாருங்க, இந்த ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஒரு சாட்சி இந்த வாரத்தில் என்னை ரொம்ப ரொம்ப பக்குவப்படுத்துகிற சாட்சி. நல்லா கவனிங்க. எனக்கு கடந்த நாளில் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள். எப்பொழுதுமே என்னுடைய நெருக்கடிகள் பிரச்சனைகளை யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா சில செட்டில்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்டுகள் நம்ம கொடுக்காதனாக்கி என்ன சொல்லுவாங்க, நம்மளை குறித்து எப்போதுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவன்லாம் எதுக்கு பைபிள் எடுக்க அப்படி தானே சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அப்படி தான் பேசுவோம், உலகம் தான் பேசும். அதனால் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். எப்படியாவது கரெக்டாக செய்ய வேண்டிய டைமில் நம்ம என்ன செய்யணும். அதுக்காக ரொம்ப மனசளவில் கொஞ்சம் சோர்வடைஞ்சு போய் ஜெபத்தை விடலை. சோர்வடைஞ்சதுனால ஜெபத்தை விட்டால் வேத வாசிப்பை விட்டெல்லாம் வெளியே போகலை. ஏன்னா எனக்கு எப்போதுமே தெரியும், எப்போ நான் சோர்ந்து போனாலும் என்னை தூக்கி விடுறது வேதம். அப்படி சோர்ந்து போயிருக்கும்போது ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். பாருங்க, இந்த வாரத்தில் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு எனக்கு உடம்பு முடியலை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு ஜெபிக்க வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நண்பர் யார்? நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் கிராம ஊழியத்துக்கு ஒரு 3-4 பேர்த்த கூட்டு போவேன். 2005-6 டைம், அந்த டைம் எனக்கு 4 டைம் ஊழியம். கிராம ஊழியத்துக்காக இந்த கள்ளிக்குளம், வேம்பாறு இந்த ஏரியாவில் நான் ஊழியத்துக்கு கூட்டு போகும்போது என்னோட 4 நண்பர்கள் வருவாங்க. இந்த 4 நண்பர்களுக்கும் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு போய் ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது 200 ரூபா கொடுப்பேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி 200 ரூபாங்கிறது பெரிய விஷயம்தான். 200 ரூபா கொடுப்பேன். ஆனால் இவர் மட்டும், இந்த ஃபோன் பண்ணி கூப்பிட்ட அந்த நண்பர் மட்டும் வாங்க மாட்டார். இப்போதான் கிராம ஊழியம், உங்கள் கையில் சூழ்நிலைகள் கஷ்டம், அதனால நானும் ஊழியத்துக்கு தானே வந்திருக்கேன், வேண்டான்ட்டுருவாரு. ரொம்ப வாஞ்சி உள்ள மனுஷன், தாகமுள்ள மனுஷன். அவர் இந்த வாரம் என்னை ஃபோன் பண்ணி, இப்போதான் நான் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறேன், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னா உடனே என்ன பிரதர் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு சுகர் ஒரு காலை எடுத்துட்டாங்க பிரதர்னாரு. கவனிங்க, சுகர் எனக்கு ஒரு கால் எடுத்துட்டாங்க அப்படின்னு அவனை ஃப்ரீயாக சொல்லிக்கிட்டு நீங்கள் வாங்க போதுன்னு வச்சுட்டாரு. ஆனால் எனக்கு மனசே சரியில்லை. ஏற்கனவே நான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கேன், இதில் வேற எனக்கு மனசு சரியில்லை. என்னடா இவ்வளவு ஆண்டவருக்காக ஓடுற மனுஷன், எனக்கு அவருடைய ஊழியத்தை குறித்து தெரியும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியம் செய்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளால போனேன். இந்த சங்கரலிங்க ஹாஸ்பிட்டல் தான். ஒரு 11 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறேன். நான் ஒரு துக்க முகத்தோடு போகிறேன். ஒரு கால் எடுத்தவனை போய் சிரிச்சுக்கிட்ட சந்திக்க முடியுமா? நான் ஒரு முகத்தை அப்படி கொண்டால என் மனசளவில் அது ஒரு பாதிப்பு, டல்லாவே தான் நான் போகிறேன். உள்ளே போனால் அவர் உட்காந்துட்டு, ஹாய் பிரதர் வாங்க வாங்க வாங்குங்கிறாரு. நான் பார்க்குறேன், கட்டில் மேலே உட்காந்துருக்கிறாரு, ஒரு காலில் தொடக்கி கீழே எடுத்துட்டாங்க, ஜாலியாக கூப்பிடுறாரு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு. நான் போய் மெல்ல கேட்டேன், என்ன பிரதர் காலை எடுத்துட்டாங்களா பிரதர், சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படி கேட்க, அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, பிரதர் ஒரு பெரிய வேலை மிச்சமாயிடுச்சு, ஒரு பெரிய வேலை மிச்சமாயிடுச்சு. என்ன வேலை? காலில் நகமற்ற வேலை மிச்சமாயிடுச்சு. தூக்கி வாங்கி போட்டுருச்சு. அவர் சொல்லிட்டு சொன்னார், பிரதர் நான் கேட்டேன் அவர்கிட்ட, பிரதர் மனசு கஷ்டமா இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னார், பிரதர் நான் பிறப்பால் முடிவன் அல்ல, 55 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காட்டுக்குள்ளாலையும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாலையும் ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளாலையும் மானை போல என்னை ஓட வச்சுட்டாரு பிரதர். இப்போ என்ன ரெஸ்ட் கொடுத்துருக்க, என் கால் போனா என்ன, கை போனா என்ன,
தலையே போனா என்ன பிரதர், ராஜ்யம் மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது, அதான் முக்கியம். கண்ணு சிவந்துருச்சுங்க எனக்கு. நான் நினைச்சேன், ஆண்டவரே ஒரு சின்ன தேவைக்காக 2-3 நாள் ஆண்டவரே இந்த காயத்தை சந்திங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன அவமானம் வந்தாலும் சரி, என்ன நிந்தை வந்தாலும் சரி, என்ன வெக்கம் வந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். என்ன ராஜ்யம் மட்டும் போதும், நீங்க எந்த பாதையில நடத்தணுமோ என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு ஒரு காலை இழந்த மனுஷன் வந்து சாட்சி வெளிப்படுது. ஏன் சொல்றதுமா, எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் உங்களை எங்க கொண்டு விட்டாது, யாரு மூலமாவது, ஒரு கழுத மூலமாவது பேசி உங்களை மறுபடி தூக்கி நிறுத்துகிறதில்ல என் தேவனுக்கு நிகர், என் தேவன் ஒருவரை. மனசு சொல்றாரு, பிரதர் நான் பிறக்கும் போது முடம் இல்லை, நான் 55 வயசுல என் காலை இழந்துட்டேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேனா இருந்தா, பிறப்பாலை மூடவர்களாய் பிறந்தவர்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணணும். ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். இதாங்க தேவனை உண்மையாய் தேடுகிற ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கணும். ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவரே இந்த பாதையில் நடத்தீங்கன்னு ஒருபோதும் கேட்க மாட்டான். நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதை என்ன கொண்டு செய்ய ஆண்டவரே. இந்த உலகத்தின் மேன்மை எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் உயர்வு வேண்டாம். சகி அப்படிதான் எல்லாம் தூக்கி போட்டுறான், எல்லா ஐஸ்வர்யத்தை எல்லாம் தூக்கி நான் நாளத்திலே திருப்பி கொடுக்கிறேன். ஆஸ்தியில பாதிய, எவ்வளவு ஆஸ்தி இருந்திருக்கும், எவ்வளவு ஆஸ்தி இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வடக்கு தெற்கு கிழக்கு எல்லாத்துக்கும் ரோம அரசுக்கு பணம் கட்டுற அளவுக்கு இவன் ஐஸ்வர்யவானா. இவனுடைய ஆஸ்தி கொஞ்சம் நஞ்சமல்ல. இவன் சொல்ற என் ஆஸ்தியில பாதியை தூக்கி இலக்கி கொடுக்குறேங்க. அது மட்டுமல்ல, நான் எவன்டெல்லாம் அநியாயமா வாங்கினோம் அதெல்லாம் நாளத்தின திருப்பி கொடுத்துட்டு நான் ஓட்டாண்டியா இருக்கேன், நான் பிச்சைக்காரனா இருக்கேன், நான் உங்க சீசனா இருக்கேன், நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேன், நான் ரெடி. இதாங்க ரட்சிப்பு, இதாங்க விடுதலை, இதாங்க தேவனை தேடுகிற அனுபவம், இதாங்க தேவனை தேடுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய சாட்சி. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, உம்முடைய உன்னதமான அந்த ராஜ்யத்துக்காக எதை வேணாலும் நான் தாங்க ரெடியா இருக்கிற ஆண்டவரே. இப்படி சொல்லுகிற நல்லுள்ளங்களை, இப்படி தேவனை தேடுகிற நற்கனிகளை தேவன் இந்த உலகத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன எந்தையும் அழிக்கல, என்ன எந்தையும் அழிக்கல. ஆபிரகாம் கேட்கிறான்ல, 50லேருந்து 10க்கு வந்துட்டான். 10 நீதிமான் இருந்தால் அழைப்பீரோ? 10 நீதிமான் நிமித்தம் நான் அதை சோதங்குமார பட்டணத்தை அழைப்பதில்லை. என்ன அழிவு வரல, ஏன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் பார்ப்போம், சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. நான் இருக்கிறதுனால, நான் இருக்கிறதுனால சொல்லுங்க, நான் இருக்கிறதுனால. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களோ அப்புறம் எப்பவும் சொல்லணும் நான் நீதிமான். நான் நீதிமான் சொல்லலைன்னா நம்ம யார் என்ன செய்யணுமா, கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம். முழுமுறுப்புல 2 வகை இருக்கு. ஏன் ஆண்டவரை எப்படி செய்தீங்க, ஏன் ஆண்டவரை எப்படி செய்தீங்க, ஏன் இப்படி இது ஒரு முழுமுறுப்பு. என் வாழ்க்கையில் ஏன் இதை செய்ய, என்ன ஒரு முழுமுறுப்பு. ஏன் செய்யாம விட்டீங்க, ஏன் செய்யாம விட்டீங்க, இது ஒரு முழுமுறுப்பு. அவ கவனிங்க, நீங்க எதை செய்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ற அனுபவம் ஒரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பக்கத்தை சொல்லுங்க, பக்கத்தை கை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, எதை இழந்தாலும், எதை இழந்தாலும், உங்க கண்ணை இழந்தாலும், உங்க நாக்கை இழந்தாலும், உங்க கை காலை இழந்தாலும், ஏன் உங்க தலையே இழந்தாலும் ராஜ்யத்தை இழந்து விடாதீங்க, பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதீங்க. நீங்க தேவனை தேடுங்க, அவர் உங்களை ராஜ்யத்தில் சேர்ப்பார். தேடல் எப்படி இருக்கணும்,
சகைவே மாதிரி உங்களுக்காக நான் எதை வேணாலும் விட்டு ஆண்டவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும். உங்களை நான் பார்த்தா போதும். உங்களோட உறவாடினா போதும். உங்களோட சஞ்சரித்தா போதும். நீங்க போதும். இது யாருடைய வாழ்க்கையில தென்படும் தெரியுமா? சொல்றாங்கல்ல, யாருடைய வாழ்க்கையில தென்படும்னா, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க. என் நண்பனும் நீங்க தான், என் தகப்பனும் நீங்க தான், என் சொந்தமும் நீங்க தான், என் உறவும் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்.